வெல்கம் டு இந்திய சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மத்திய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான இந்த அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இருக்குது. வரக்கூடிய ஜூலை மாதத்திலேருந்து 4% இல்லைனா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான ஒரு தகவலையும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்தலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ஜூலை மாதத்தில் 4% அல்லது அதற்கு மேல் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பணவீக்கத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. பொதுவாக டிஏ மற்றும் டிஆர் 2 ஆண்டுக்கு இருமுறை திருத்தப்படும். பொதுவாக ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் திருத்தப்படும். இந்த முறை அகவிலைப்படி கடந்த சில வாரங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டது. இது ஜனவரி சுழற்சிக்கான அகவிலைப்படி. அடுத்த ஜூலை மாதம் அடுத்த கட்ட அகவிலைப்படி அறிவிக்கப்படும். முந்தைய அறிவிப்பில் மத்திய அரசு 1.2 கோடி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை 2% உயர்த்தியது. இதன் மூலம் அகவிலைப்படி 55% உயர்ந்தது. கடந்த 78 மாதங்களில் அறிவிக்கப்பட்ட அகவிலைப்படியிலேயே மிக குறைவானது கடந்த முறை அறிவிக்கப்பட்ட 2% உயர்வுதான். இந்த அகவிலைப்படி குறைவாக இருந்ததால் அரசு ஊழியர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இது அரசு ஊழியர்களிடையே கடுமையான எதிர்வினைகளை சந்தித்தது. பல இடங்களில் அரசு ஊழியர்கள் இந்த சம்பள உயர்வு போதாது என்று போர்க்கொடி தூக்கினார்கள். இதனால் அடுத்த 2 மாதங்களில் வழங்கப்படும் அகவிலைப்படி தொகை, அதாவது ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி தொகை கண்டிப்பாக 2% மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. பெரும்பாலும் 4% உயர்வு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மத்திய அரசு ஏற்கனவே நிலவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வுக்கான தொகையை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தொகை அடிப்படை ஊதியம் மற்றும் பழைய அகவிலைப்படியின் அடிப்படையில் கணக்கிடப்படும். பணவீக்கத்தை சமாளிக்கவே அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் 2025 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் பணவீக்கத்தில் மேலும் சரிவு ஏற்பட்டுள்ளது. பணவீக்கம் தொடர்ந்து 3%க்கு கீழ் குறைந்து கொண்டே இருப்பதால் கடந்த முறை அகவிலைப்படி குறைந்தது. இந்த முறை ஃபிட்மெண்ட் காரணி பயன்படுத்தப்பட்டு மத்திய அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.